பல்மனாலஜிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபியூ இயர்ஸ், அதாவது கோவிட் முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா இன்னைக்கு பல்மனாலஜிஸ்ட்னா லங் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற அளவுக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கு. ஸோ இந்த பல்மனாலஜிஸ்ட்டை எப்போ போய் நம்ம பார்க்கணுன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு காஃப் இருக்கு, ஆனா அந்த காஃப் என்ன மெடிசன்ஸ் எடுத்தாலும் ஒரு வாரம் இல்ல 10 நாளைக்கு மேல அந்த காஃப் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு லங் டாக்டர் போய் பார்க்கணும். அதே மாதிரி பிரீதிங் டிஃபிகல்ட்டி, அதாவது கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்குது, நான் இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தேன், எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நான் பண்ற ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு எனக்கு அன்யூஷுவலா மூச்சு வாங்குது, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினாலே மூச்சு வாங்குது அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா உங்க டாக்டர் போய் பார்க்கணும். அதே மாதிரி நீங்க மூச்சு விடும்போது உங்களுக்கு சவுண்ட் வருது, ஒரு வீசிங் இல்ல விசில் மாதிரி சவுண்ட் வருது, பூனை கத்துற மாதிரி சவுண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லங் டாக்டர் கண்டிப்பா பார்க்கணும். நீங்க காஃப் பண்ணும்போது நிறைய சளி வருது, அந்த சளி வந்து கலர்டா இருக்கு, yellow கலர்ல கிரீன் கலர்ல, ஏன் இல்ல அந்த சளியில blood வருது அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு லங் டாக்டர் பார்க்கணும். நீங்க காஃபோட சேர்த்து ஃபீவர், அந்த ஃபீவர் வந்து விடாம ஒரு வாரம் மேல போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க ஒரு லங் டாக்டர் பார்க்கணும். அண்ட் நீங்க தூங்கும்போது கொரட்டை விடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு, டே டைம்ல நிறைய தூக்கம் வருது, இம்பார்ட்டன்டான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறப்ப கூட உங்களுக்கு தூக்கம் வருது அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா ஒரு லங் டாக்டர் பார்க்கணும்.